முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாத இருக்க. துப்புறதுனால ஒரு அவமானத்தின் அடையாளம் அல்லது ஒரு நிந்தையின் அடையாளம். மனுஷன் துப்புனானா உன் மேல நிந்தை வருதுன்னு அர்த்தம். கர்த்தர் துப்புறாருனா உன் நிந்தை நீங்குதுன்னு அர்த்தம். ஆமென். மிரியா மேல கர்த்தர் அவ்வளவு கோபத்துல என்ன பண்ணுவாருன்னா அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா மிரியாமுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? குஷ்டம் வந்துடும். உடனே மோசே போய் கெஞ்சுவார். மோசே யாரு? சகோதரன். கெஞ்சும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். மோசே நீ யாரு? மோசே நான் பிரதர் ஆண்டவரே, நான் அப்பாடா. ஆமே, ஹல்லேலூயா. நீ அவளுக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய, நீ யாரு? அது நான் ஒரு சகோதரன், நான் அப்பா. நான் எனக்கு தெரியும் எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகிறது. ஆமே, ஹல்லேலூயா. பல நேரத்துல நம்ம ஏதோ ஆண்டவரை விட ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா மாறிடுவோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் வராங்க. ஆண்டவரை பார்த்து எடுத்து செய்யுங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. ஏசாயா 50வது அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் காலைதோறும் என்னை எழுப்புறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை அப்படி சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு.